ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எங்கள் ஆளுங்க ஃபோன் பண்ணி வண்டி எடுன்னு சொன்ன உடனே லோடுக்கு போக சொல்கிறாங்க பழகுது அப்படி சொல்லிட்டு வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தால் வண்டியை கொண்டு வந்து உள்ளே அந்த ஷெட்டில் விடு டீசல் டேங்க்கில் வந்து புதுசாக இப்போ சென்சார் வைக்க போகிறாங்களாம். அதாவது எத்தனை லிட்ரு இருக்குது, எத்தனை லிட்ரு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக டேங்க்கில் இருக்கிற டீசல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த ஒரு மிஷின் ஒன்று சென்சார் ஒன்று மாட்ட போகிறாங்களாம். அது இவ்வளோ நாள் மாட்டல, இப்போ தான் திடீர்னு எல்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வண்டிக்கும் என் வண்டிக்கும் மாட்டணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படியும் வேலை டீசல் டேங்க் எல்லாம் ஓசு போட்டு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இப்போ இன்றைக்கி அந்த வேலையை பார்க்கலாம். அதே மாதிரியே வண்டி பின்னாடி ஃபுல்லாக ஒரே சேராக தான் இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கிரீஸு ஏர் செக்கப்பு பண்ணி வைப்போம். இன்னும் லோடுன்னா சொல்லவே இல்லை மக்களே. 2 நாள் ஆகிப்போச்சு. நானும் டியூட்டிக்கு வந்து 2 நாளாக கிட்ட ஆகிப்போச்சு. லோடே எதுவும் இல்லை, மார்க்கெட்டில் லோடே இல்லை போல், டல்லாக இருக்குது போல். சரி வாங்க இந்த வேலையை போய் பார்க்கலாம். மக்களே, டீசல் டேங்க்லேருந்து டீசல் எடுத்துகிட்டு சென்சார் வைக்கணுமா இதுக்கு அடியில், அதனால் கட்டிகிட்ருக்கோம். இப்போ தான் கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம். இந்த நெட்டு வரமாட்டேங்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டலாம். உங்களுக்காக அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாப்புல. ரைட்டுதா, பார்த்து உடச்சிக்கிச்சு. பரவாயில்ல உடச்சிக்கிச்சு. கை அடிக்குதா? போ அதை சதையாடு கையில் வேறு அடி போட்டுருச்சு. அதுக்கு வேறு கையில் வேறு அடி போட்டுருச்சு. ஸ்பேனர் செட் ஆகலையா அதுக்கு? ஒருத்தர் காயப்பட்டு நான் உள்ள தலையை விட்டு போல்ட்டை கட்டிட்டேன். கடைசியில் இங்கே ஒரு டாக்கா வெல்டிங் வச்சுருக்குறாங்க. அதான் பெட்ரூம் வெட்டணும் வந்துருக்கேன். தட்டி பார்ப்போம். தட்டி எடுத்தாச்சு மக்களே. வெளியே வர மாட்டேங்குது. வெளியே ஓ ஆமா, கட்டியாச்சு. இதுக்கப்புறம் டீசல் ட்ரை பண்ணோம். கிரில் வெல்டிங்கை தட்டி லூஸ் பண்ணி கையில் அடிப்பட்டு கிரில் எடுத்து மாட்டியாச்சு. இந்த பொருள் வாங்கிட்டு வந்தவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். சென்சார் இதில் தான் டீசல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிய போகுது. அதுக்கான வேலைப்பாடு நடக்குது. டேங்கில் இன்னும் டீசல் எடுக்கலை, கழட்டி தான் இதை வந்து வைக்கணுமா. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னா இதுன்னு. எத்தனை லிட்ரு இருக்குது, ஆனால் இது எத்தனை லிட்ரு இருக்குதுன்னு முதற்கொண்டு எல்லாமே தெரியுமா? ஒரு பாயிண்ட்டு முதற்கொண்டு தெரியுமா? அந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறுது. டிரைவருங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வண்டிகளுக்கும் ஓனருக்கும் பாட்டமாக தான் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து அந்த இதுக்கான சென்சாருக்கு ஒயர் ரெடி பண்ணுறாங்க உள்ள கேபினுக்கு. இப்போ இது ஜிபிஆர்எஸில் போய் கனெக்ட் ஆகிடுமாண்ணா? இது ஜிபிஆர்எஸில் போய் கனெக்ட் பண்ணுறாங்களாம். பண்ணிட்டா இது வந்து இது வந்து இவ்வளோ லென்த் இருக்குது இல்லையா, இதை வந்து டேங்க் சைஸுக்கு அளந்துட்டு கட் பண்ணி போட்டுருவாங்க போல். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கன்ற மாரி என்னென்ன வைக்கிறாங்க பாருங்க வண்டிக்கு. என் வண்டியில் என்னையே கேட்காத ஒருத்தர் குடியிருக்காரு. அவர் கடிச்சு வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் கடிச்சாலும் அலற வரும், அவருக்கே வேலை வைப்பாங்க. அப்படியா? ஸோ கொண்டு அந்த பாக்ஸ்லேயே வச்சிரும். ஏன்னா அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு அது இதுன்ற போகிறாங்க. இது என்னது? ஓ, இது அதுக்கான ஸ்க்ரூ பேக்கிங்கு. இது பாருங்க, சீல் வேறு அதில். இதனுடைய விலை 20,000 ரூபாய் கிட்ட வருது மக்களே.
ஓகே மக்களே, அவர் சாப்பிட போயிருக்காரு. அது வரைக்கும் பாருங்கள், ஒயரிங் கனெக்ஷனை எல்லாம் முடிச்சிட்டாப்புல. இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த டிவைஸை எடுத்து போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது தான் வேலை. அவர் வந்து செய்யட்டும். டீசல் எல்லாம் இந்த பக்கெட்டில் பிடிச்சி வைக்கணும். கம்மியாக தான் இருக்குது டீசலு. பிடிச்சி வச்சுட்டு சென்சார் மாட்டணும் டேங்க் இறக்கி. பாருங்க எவ்வளோ இடுக்கில் உட்காந்து டீசல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வண்டியில். டீசல் வந்து பிடிச்சிட்ருக்கான். வெளியே இருந்து பக்கெட்டில் வாங்கி 200 லிட்டர் பேரலில் ஊற்றிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு டீசல் இல்லை என் வண்டியில். தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் மக்களே. ஐயோ முடியல. முடிஞ்சிச்சு மக்களே, ட்ரை ஆகிடுச்சு. நெட்டு போடும். அது விட்டார் வர சொட்ட சொட்டாக ஊற்றிட்டே தான் இருக்கும். நெட்டு போட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாம். டீசல் டேங்க்கு இறக்கி கழட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஹோல்ஸ் போட்டு அந்த சென்சாரை மாட்ட வேண்டியது தான் வேலை. கூட பண்ணுவாங்க. நமக்கு தரம் யாரும் இருக்கணும் தராங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வேலை இல்லை, நம்ம டேங்கை உள்ளே ஏற்றோம். இப்போ டேங்க் எடுத்து மாட்டியாச்சு மக்களே. முடியல. டீசலை ட்ரை பண்ணி டேங்க் இறக்கி ஓட்டை போட்டு மாட்டி அவரோட வேலையை பார்க்குறாரு. ஓகே மக்களே, டேங்க் போட்டு டைட் பண்ணிட்டேன். இது மேலே டீசலை வந்து ஊற்றிட்டு மீதியை வந்து பங்கில் போட்டுக்கலாம். அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். எல்லா கனெக்டரும் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு போயிட்டார். டீசல் மட்டும் ஊற்றி வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் டீசலை ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோடு சொல்கிறேன். பார்க்கலாம் என்ன இருக்கும். டீசல் ஊற்றுறோம். இப்போ டீசல் ஊற்றுறதுக்கு தான் ஆள் கிடையாது. உட்காந்து டீசல் ஊற்றிட்டு போக வேண்டியதான். டேங்க்கில் வேலை முடிஞ்சிச்சு. டேங்க் ஏற்றிட்டு டீசல் கொஞ்சம் ஊற்றிட்டு கிரில் எல்லாம் போட்டுட்டேன். இது ஏன் இந்த மெயினாக இந்த சென்சார் வாங்கி மாட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம அங்கங்கே நிறையா பங்க்கில் டீசல் போடுறோம். நாக்பூர் போய் போடுறோம், ஆந்திராவில் போடுறோம், எல்லா இடத்துலையும் போடுறோம். ஆனால் அவங்களாம் ஒழுங்காக போடுறாங்களா என்ன எதுன்னு தெரில. அப்படி ஒரு சந்தேகத்தில் இவங்க இந்த சென்சாரை வாங்கி போடுறாங்க. சரி, அவங்க என்ன போட்டால் எது நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம ஒழுங்காக தான் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது போகுது? நம்ம எதுவும் அதில் எல்லாம் கை வைக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் எது வேணால் போட்டுங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
சரி ரைட்டு மக்களே, இது வரைக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வேலை டேங்க் இறக்கி ஏற்றி வேலை பார்த்ததுக்கு. மீதி வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். கொஞ்சம் இந்த பேட்ரி கைட்டு நாளைக்கு திருப்பி போடலான்னு இருக்கேன். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பக்கம் ஆப்போசிட் மாற்றி போடணும். 6 மாதம் கிட்ட 5 மாதம் ஆகிடுச்சு மாற்றி போட்டு. அதுமாரி இன்னொரு டைம் மாற்றி போடணும். அப்படின்னா தான் பேட்ரி லைஃப் வரும். அந்த வேலையை நாளைக்கு பார்க்கலாம், காலையில் பார்க்கலாம். The next day. வண்டியை வாட்டர் வாஷ் ரேம்பில் ஏற்றி நிப்பாட்டிருக்க மக்களே. சரி ஆகுதா, வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஓகே மக்களே, வண்டி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. பேட்ரி வந்து திருப்பி போடலான்னு நினச்சி பார்த்தேன். பேட்ரி வந்து ஒரு 4 மாதம் தான் அது திருப்பி போட்டு. இன்னும் 2 மாதம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம். அதனால் அதை மட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. வண்டியில் இந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இவங்க லோடு சொன்னாங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்க்குறேன். லோடு மட்டும் இன்னுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே மக்களே, இங்கே டேங்க்கில் ஜிபிஆர்எஸ் மாட்டந்து, ஜிபிஆர்எஸ் இல்லை சென்சார் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு மாட்டந்து. மற்றபடி சில்லற எல்லா வேலையும் பக்காவாக முடித்து வச்சாச்சு. ரோடு சொன்ன உடனே கிளம்பி போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.